ஐயா வணக்கம். அடடே கோதண்டராம ரெட்டி, என்ன வியாபாரம் எப்படி நடக்குது? எங்கெங்க நடக்குது, படுத்துடுச்சுங்க. போன மாசம் அடிச்ச புயல்ல வாழை மரம் எல்லாம் தொங்கிடுச்சுங்க, பழங்கள்லாம் நசுங்கி பஞ்சாமிர்தம் ஆயிடுச்சுங்க. பெருத்த நஷ்டம், நொந்து நாரா நிக்கிறேங்க. ஏப்பா இங்க நிறைய இடம் இருக்குதுப்பா பம்பரம் விடுறதுக்கு. இங்க விடாத, என் தலை மேல விடு. களிமண் எல்லாம் பம்பரம் சுத்தாதுப்பா. நீ பம்பரம் விடணுங்கிறதுக்காக தலை மேல தார் ரோடா போட முடியும்? அவன் யாரு? சொல்லவே வெக்கமா இருக்குதுங்க. சொல்லாத. சொல்லலைன்னா துக்கமாவும் இருக்குதுங்க. சொல்லு. என் ஒரே பையன், பேரு பாண்டுரங்க ரெட்டி. ஊர்ல எல்லாரும் செல்லமா பம்பரப்பாண்டு பம்பரப்பாண்டுன்னு கூப்பிடுவாங்க. பார்த்ததே இல்லையே. நீங்க மட்டும் இல்லீங்க, ஊர்ல எவனுமே பார்க்க கூடாதுன்னு தான் சின்ன வயசுலயே கொங்கு ரெட்டி பாளையத்தில் உள்ள இவங்க பாட்டி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். அப்புறம் இதையே இங்க கூப்பிட்டு வந்த? என்னங்க அப்படி கேக்குறீங்க? கடன் கொடுத்து கரையேத்தின கடவுளை கண்ணால பாக்கணும்னு சொன்னா கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆஹா, அம்மா கடவுள் யாரு? நீங்க தாங்க. சரி சரி, இப்ப என்ன வேணும்? கடன் தான். போன மாசம் தானே வாங்கிட்டு போனேன். அது போன மாசத்து கடன். இந்த மாசம் புதுசா ஒரு கடன் வேணும். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கிற வாழை மரத்தை எல்லாம் தூக்கி நிறுத்திடுவேங்க. பார்வதி, என்னங்க? 10,000 ரூபாய் கொண்டு வா. யாருக்குங்க? நம்ம கோதண்டராம ரெட்டிக்கு தான். பையன் யாரு? இவன் பேரு பாண்டுங்க. பம்பர. அவருடைய பையன். ஏப்பா இவங்க யாருப்பா? இது இவரோட சம்சாரம், அது அம்மாவோட பொண்ணு. அப்ப இவருக்கு பொண்ணு கிடையாதா? எனக்கு நீ வந்த இடத்துல அடி வாங்கி வைக்க போற. நான் வர்றேங்க. உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. பேசாம பாட்டி தொப்புல நீ பம்பரம் விட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். போடா. என்னடா நீயா சிரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க சின்ன மகன் லெட்டர் போட்டிருக்காமா, இந்த வருஷம் கடைசி பரீட்சையாம், விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கானா. அதனால ஒரு டாக்டர் அனுப்பலான்னு பாக்குறேன். எதுக்கு? காயம் பட்டா கட்டு போடுறதுக்கு தான். காலேஜ் முடிஞ்சதும் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுறணுமா. உனக்கான பிறகுதாண்டா அவனுக்கு. அது என்னமோமா, எனக்கு ஏன் நினைப்ப விட அவன் நினைப்புதான் எனக்கு அதிகமா போச்சு. அண்ணனும் தம்பியும் ராமலட்சுமண மாதிரி எந்த அம்மாவுக்குடா இப்படி பிள்ளைங்க அமையும்? ஏண்டா மாடசாமி, எங்க நிலத்துக்கு பாஞ்சு இருந்த தண்ணிய ஓ நிலத்துக்கு திருப்பிடுறியா? தம்பி, ஏற்கனவே உன் நிலத்துக்கு தண்ணி பாஞ்சாச்சு, அதுக்கப்புறம் தான் என் நிலத்துக்கு திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா நாய, கேட்டா திமிராவா பதில் சொல்ற? இந்த பாருப்பா, நீ நாம் பார்த்து பிறந்த புள்ள, பெரியவங்களை வாடா போடான்னு பேசாத, கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. ரொம்ப பேசின அடிச்சு பல்லகெல்லாம் உடைச்சு போடும். எங்க அடி பார்க்கலாம். பெரியவங்க நீங்க, உங்களுக்கு பெரிய மரியாதையா கொடுக்கணும். தம்பி, நான் சொல்றேன் கேளு, அவசரப்படாத. என்னடா தம்பி இப்படி பண்ணிட்ட? அறிவு இருக்கா உனக்கு? மரியாதை குறைவா பேசினா சொருகிட்டேன். முட்டாள். சரி சரி, ஆக வேண்டிய நான் பாத்துக்கிறேன், நீ போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. இந்த நாய்க்கெல்லாம் போலீஸ் இருக்கு? காசை விட்டறிஞ்சா நம்பூர் போலீஸ்காரங்க கொலைய தற்கொலை மாறிட்டு போறாங்க. நீ வேற. ஏண்டா ஒருத்தன் உயிர் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வர ஸ்டேஷனுக்கு.
ஏது போற பக்கம் பார்த்தா நான் தான் கொலை பண்ண, நீ போய் சாட்சி சொல்லுவ போல இருக்க. நிச்சயமா சொல்லுவேன். உன்ன மாதிரி ஆளுங்களை விடவே மாட்டேன். வாடா. ஒன்னும் உயிரோட விட்டா தானே போய் சாட்சி சொல்லுவ. டேய், குதிரை நல்லா தொடச்சு. வணக்கம். ஏண்டா வர வர ஒழுங்கா வேலை செய்யறது இல்லாம? தம்பி தம்பி தம்பி, இப்பதான் வக்கீல பாத்துட்டு வர்ற. நீ சொல்ற சாட்சியில தான் என் மகனுடைய எதிர்காலமே இருக்குது. நீ அந்த கொலைய பாக்கலன்னு சொல்லிட்டா என் மகன் விடுதலை ஆயிருவான்னு வக்கீல் சொல்றாரு. நீ பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுப்பா. பெரியப்பா, என்ன பத்தி தெரியாதா? என்னானாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே போலீஸ் விசாரணையில நான் நடந்தது சொல்லிட்டேன். இது மறுப்பா, உங்க அப்பாவும் நானும் கூட பிறந்தவங்க. நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். ஆபத்துக்கு போய் சேர்ந்தா தப்பு இல்ல. என்னை விட வயசுல சின்னவன் நீ. உன் காலில் விழுந்து கேக்குறப்பா. எல்லாரும் பாக்குறாங்க, எந்திரிங்க. எல்லாரும் பாக்குறது எனக்கு முக்கியம் இல்ல. உன் கால் தான் எனக்கு முக்கியம். என் மகனை காப்பாத்து. எந்திரிங்க. பெரியப்பா, சொந்த பந்தத்துக்காக சொத்து சொகத்தை இழக்க சொல்லுங்க, இழக்கிறேன். உயிரை கொடுக்க சொல்லுங்க, கொடுக்கிறேன். பொய் மட்டும் சொல்ல மாட்டேன்.